ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோலா. பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அப்டேட் போயிட்டு இருக்கு. நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணாங்க. பொதுவாகவே பிக் பாஸ் சீசன்லேயே ரொம்ப கலவரமா இருக்கிற டாஸ்க் வந்து இந்த ரெண்டு டாஸ்க் தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஹெவியோட பொம்மையை வந்து கால் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவங்க பொம்மையை கால் பண்ணிட்டாங்க. அதோட கேம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக் வரைக்கும் போகும். ஆனால் பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ரூல்ஸ் இருக்கு. ரெண்டு டீமுக்கு நடக்கிற டீம் போட்டி மாதிரி நடக்குது. ஒன்று பிக் பாஸ் ஹவுஸ் அண்ட் சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ் ரெண்டுக்கும் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து ஈக்குவலா ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இப்போ எந்த டீம் முன்னாவதோ அவங்களுக்கு வந்து ப்ரிவிலேஜ் வந்து அதிகம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து வின் ஆயிட்டாங்கன்னா அவங்க டீம்ல 50 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே வரணும். அந்த ஃப்ரீ பாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெர்சனுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது போக வந்து இந்த டீம்ல யாரு கஷ்டப்பட்டு வின் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு சூப்பர் டின்னர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சண்டைக்கே பஞ்சதில்லை. பல பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே பார்வதி தான் ஃபர்ஸ்ட் தூக்குன்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் எல்லாமே டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த வாரம் கேப்டன்சில வந்து பாத்தீங்கன்னா துஷா தெரியவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டாமினேஷன் ஸ்பீச் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாமே ஒபே பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருக்கு. பொதுவாகவே ஃபர்ஸ்ட் கேப்டன்சியா இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தலைவலியா இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி வந்து ஓரளவுக்கு இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்தை என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து செம்ம அடிதடியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னும் ரூல்ஸ் வந்து இன்னும் ஸ்விட் பண்ணாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு கூட தூங்காம கூட வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பெரிய டாஸ்கா போகும். ஸோ ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக இப்போ பொறுத்து பார்க்கணும் அவன் எந்த அளவுக்கு இந்த கேம் வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு தெரியல. யார் வின்னர் ஆகிறாங்க, வின்னர் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. மறக்காம பிக் பாஸ் சேனல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.